அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வருகின்ற ஒரு சூழல் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். யுதுரசுல் இஸ்லாமு கமா யுதுரசு வஷியு சௌப். ஒரு ஆடையில் சாயம் வெளுப்பதை போல இஸ்லாத்தின் நிலையும் மங்க துவங்கும். ரசூல்லா சொல்லிட்டு அது எப்படியான நிலைமையா இருக்கும்னா, ஹத்தா லா யுதுரா மா சியாமுன் வலா சொலாத்துன் வலா நுசுக்குன் வலா சதக்கா. தொழுகைனா என்னன்னு தெரியாது, நோன்புனா என்னன்னு தெரியாது, தர்மம்னா என்னன்னு தெரியாது, வணக்க வழிபாடுகள்னா என்னன்னு தெரியாது. இப்படியான ஒரு நிலை எதிர்காலத்தில் உண்டாகும். வல் யுஸ்ரா அலா கிதாபில்லாஹி ஃபி லைலா. ஒரு இரவுல அந்த அல்லாஹ்வுடைய வேதமே உயர்த்தப்பட்டதை போல அந்த மக்களுடைய நிலைமை எல்லாம் இருக்கும். ஆனா மக்கள் கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. அப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்கன்னா, அதரக்னா ஆபாஅனா அலா கலிமதி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை எங்களுடைய முன்னோர்கள் சொல்வதை நாங்கள் அடைந்தோம். ஃபனஹ்னு நகுலுஹா. எங்க உம்மா அப்பாலாம் சொன்னதுனால நாங்க சொன்னோம், எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு பின்னால் வரக்கூடிய ஒரு தலைமுறை சொல்லும்னு ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்க. அது போன்ற ஒரு நாட்களை நோக்கி நாம் செல்லுகின்றோமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஏன் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் சிறுவர்கள் இளைஞர்களுடைய அந்த நிலை என்பது மிக குறைவாக காணப்படுகிறது. அதுல இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீதான ஈடுபாடு குறைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. இன்னொன்று, பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில அடுத்த தலைமுறையினர்களை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த தலைமுறையினரை தன்னுடைய காலத்திலே உருவாக்கினாங்க. 70 காரிகளுக்கு ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை மிகப்பெரிய மார்க்க வல்லுநர்களாக உருவாக்கினாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மற்ற மூத்த சஹாபாக்கள் இருந்தும் கூட பல விஷயங்கள்ல முன்னுரிமைப்படுத்தினாங்க. சிறுவர்களை 6 வயது 7 வயது சிறுவர்கள் அன்றைக்கு இமாமாக இருந்திருக்கிறாங்க. இது போன்ற சிறுவர்களை இளைஞர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களில் இந்த இஸ்லாமிய தொடர்புல ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக, வார்த்தெடுக்கக்கூடியவர்களாக, உருவாக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழல்ல பார்த்தோம்னா, பள்ளிவாசல்களில் சிறுவர்களை விரட்டக்கூடிய ஒரு மிக வருத்தமான ஒரு நிலைமையை பார்க்க முடியுது. ரொம்ப பசங்க விளையாடுறாங்க, ஓடுறாங்க, அதனால பசங்களை விரட்டக்கூடியவர்களாகும். சில இடங்கள்ல பார்த்தோம்னா சின்ன குழந்தை அழும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையினுடைய அழுகைக்காக தொழுகையை விரைவாக முடிச்சாங்க. ஆனா அந்த பசங்க அழுகிற காரணத்தினால சில பள்ளிவாசல்கள் அறிவிப்பு பண்றாங்க. என்ன அறிவிப்பு? குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க. இதனால அந்த பிள்ளையினுடைய தொடர்பும் இல்லாம போயிடுது, அவர் வாப்பாவும் அப்படியே போயிடுறாரு. அப்ப இந்த ஒரு நிலை நம்முடைய பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது. சிறுவர்களுக்கு பின்செஃப் உகந்ததுதான், அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. நாம தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சஃப் தான் இருக்குன்னா அவங்க முன் சஃப்புக்கு வந்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க அங்கதான் நின்று ஆகணும். அப்படி நிற்கும் பொழுது இக்காமத்து சொல்றதுக்கு நம்ம இடத்துல வாய்ப்பு கேட்கிறாங்களா, அல்லது பாங்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கேட்கிறாங்களா? அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு அந்த இக்காமத்தினுடைய வாசகங்களோ பாங்குனுடைய வாசகங்களோ தெரிகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும். அப்போதான் அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு, அதனுடைய ஆர்வம், இபாதத்துகளுடைய ஆர்வம் மேம்படும். இது போன்று எதிர்கால தலைமுறையினரை பள்ளிவாசல்களிலே உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் விரட்டி அடித்து விட்டோம் என்றால் அவர்களுடைய ஆர்வங்களை அங்கேயே தடை போட்டு விடுகிறோம் என்பது பொருள். இப்படி தடை போட்டு விட்டோம் என்றால் எதிர்காலத்தில் மார்க்கமறியா ஒரு சமூகம் தான் நிற்குமே தவிர, மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல், என் வாப்பா முஸ்லிமா இருந்தாரு அதனால நானும் முஸ்லிமா இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்களே, அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்குமே தவிர பள்ளிவாசல்களை நிரப்புவதற்கு இளைஞர்களும் சிறுவர்களும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். அதனால் இளைஞர்களையும் சிறுவர்களையும் ஒன்று விரட்டவும் கூடாது, இன்னொன்று அவர்களை பள்ளிவாசலுக்குள்ளே வரவழைப்பதற்கு என்னென்ன யுக்திகளை, என்னென்ன அவர்களை ஆர்வம் ஊட்டுவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டுமோ அது போன்று தேடி பள்ளிவாசல்களுடைய நெருக்கத்தை சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மேம்படுத்த வேண்டும். அந்த தொடர்புதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீமைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும். போதை, சமூக வலைதளம், கேம் என்று பல்வேறு தீமைகள் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலையும் சிறுவர்களிடத்திலையும் ஊடுருவி இருக்கிறது. அதிலிருந்து அவர்களை காக்கின்ற கேடயமாக நாம பள்ளிவாசலுடைய தொடர்பை அவர்களுக்கு மேம்படுத்த வேண்டும். அத்தகைய ஒரு வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.